வணக்கம். நான் தான் உங்க ராதிகா பாலா. ஸோ நம்ம சேனல்ல நான் 4 வருஷம் முன்னாடியே வியட்நாம் வெட் மார்க்கெட் டூர் போட்டிருக்கேன். நிறையாவே போட்டிருக்கேன். ஸோ நடுவுல இந்தியா வந்தேன், ஆஸ்திரேலியா போனேன். இப்போ திருப்பி நான் வியட்நாம் வந்திருக்கேன். இப்போவும் நம்ம வெட் மார்க்கெட் தாங்க. ஆனால் இது வேறு இடத்துல இருக்குது. அதாவது செலடன் சிட்டியில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். வெட் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ஈவன் இப்போ போரூர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இங்கே வந்து உங்களுக்கு பலசரக்குலேருந்து வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம இப்போது இங்கே செலடன் சிட்டியில் இருக்கிற இந்த வெட் மார்க்கெட் வந்திருக்கோம். 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது லோக்கல் லோக்கல் பலசரக்கு கடை. ரெண்டுமே லோக்கல் பலசரக்கு கடை. முட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை, இது என்னவோ தெரியல, நான் என்னென்னு கேட்கல அவங்கள. ஸோ முட்டையிலே நிறைய வெரைட்டிஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய், ஃபிஷ் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி, வேர்க்கடலை, பைத்தம்பருப்பு, பச்சை பயிறு, இவங்க தோரம்பருப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வியட்நாமீஸ் ரைஸ், அப்புறம் வியட்நாமீஸ் அப்பளம், நூடுல்ஸ் ரெடிமேட் மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய சாஸ் இருக்குங்க, ஃபிஷ் சாஸு, என்னென்னவோ சாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மொத்தமாக அவங்களுடைய குக்கிங்க்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டும் நடுவில் இருக்குது. பார்க்கலாம் வாங்க, என்ன வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஒரு வெண்டைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், சவ், இந்த பக்கம் நான்வெஜ்ஜு என்னென்னவோ வாங்குறாங்க. இங்கே பழம், தக்காளி பாவணும், வெங்காயம் பாவணும். Đưa cà lên cân cho chị, 18.000 đưa đem cân cho. கீரை பார்த்தீங்கன்னா இது என்னவோ எனக்கு தெரியுது. கால் தனி, கை தனி, கோழி ஒரு கொட்டிலே. கா வியட்நாம். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எனக்கு கோழி எல்லாம் கிடையாதுங்க. இந்த நம்ம ஒரு முளைக்கீரை மாதிரி இருக்கு. முளைக்கீரை ஸோ நம்ம கீரை வாங்கலாம். అవును. ஸோ நம்ம கீரை தான் சாப்பிட்றோம். அங்கே என்ன அஞ்சாய் சின்லோய் 10,000 கொடுத்துடலாமா? ஒரு வழியாக மஞ்சள் கிழங்கு பக்கத்தில் இருக்கிறது ஜின்செங்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜின்செங் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜின்செங்கை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்குன்னு பாலா சொல்லவும் சரி வாங்கிட்டேன். மஞ்சள் கிழங்கு, ஃப்ரெஷ் மஞ்சள் கிழங்கு எப்போவுமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நான் இந்த மஞ்சள் கிழங்கு வச்சு ராஜஸ்தானி ஸ்டைலில் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒரு வீடியோ நம்ம சேனலில். ஸோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதனால் ஜின்செங்கை நான் கடைசியில் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா தோலை சீவிட்டு மஞ்சளும் ஜின்செங்கையும் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ் போட்டு ஒரு பிக்கிள் மாதிரி போட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக வந்தது. ஸோ மொத்தமாகவே அந்த ஜின்செங் பார்த்திங்கன்னா 13,000, அந்த ஊருக்கு 13,000 VND அப்படின்னு சொன்னால். ஸோ அதையும் வாங்கியாச்சு. நான் வந்து வியட்நாமில் சமையல் பண்ணுறச்சு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் மஞ்சள் தாங்க எப்போவுமே வாங்கி மஞ்சள் பொடிக்கு பதில் அதுதான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இவக்கிட்ட நம்ம வந்து கீரை, மஞ்சள், ஜின்செங் எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, கமன் சின்லோய் நம்சம்கான் சின்லோய். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லாட்ரி டிக்கெட் சும்மா வாங்கலாமேன்னு, அப்புறம் அது என்னன்னு கூட நான் செக் பண்ணலை. ஸோ சும்மா வாங்கினது இந்த மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணலான்னு லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இந்த ஹேர் கிளிப்பு, ரப்பர் பேண்டு, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு
என்ன சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு சந்தை போடுவாங்க பாருங்கள். அது எப்போவோ போடுவாங்க சந்தை. இது பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இருக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இங்கே இருக்குது. பேண்ட்டு, டிஷர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ தேவையானவங்க வந்து இங்கே வாங்குவாங்க, ஏன்னா இங்கே ப்ரைஸ் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அகெயின் மிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சிக்கன், மட்டன் அப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக இங்கே ஃப்ரூட்ஸ் பார்க்குறோம். எல்லா ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், மாம்பழம் இப்போ சீசனுங்கிறதுனால நிறையா வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு, அதான் அந்த ஃபிஷ் இதெல்லாம். இது வந்து ட்ரைடு ஃபிஷ், அந்த கருவாடு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அதெல்லாம், அந்த சீ ஃபுட் எல்லாமே இங்கே வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. எகெயின் இங்கே வந்து சாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ மிக்ஸ்டாக இப்படி தாங்க இருக்கும். இதுவும் அந்த மாதிரி ரெடிமேடாக ஏதோ சாப்பிட்ற ஐட்டம். ஸோ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அந்த சீ ஃபுட்டு, ஷ்ரிம்ப்பு அதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி இங்கே ஆஃபீஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரமல் விற்றுட்டு இருந்தால், கேரமல் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்வீட்டு. ஸோ ஒரே ஒரு டப்பா தான் எடுத்தோம். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ், ஏதோ அவங்க டீ அந்த மாதிரி. அப்புறம் நம்ம வந்து இந்த என்ன சொல்லுவோம், வடாமெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் வந்து ஃபிங்கர் வடாம் அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ஷேப்பில் கலராக இருந்தது. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம், பாப்படம் மாதிரி அந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இதெல்லாம் ரெடிமேடாக வாங்கிட்டு போய் பொரிச்சுக்கலாம். அண்ட் எகெயின் இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட். ஸோ ஃபுல்லாக இங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ். நான் ஆல்ரெடி ஒரு ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் பற்றி போட்டிருப்பேன், பார்க்கலாம். ஸோ குவாய்ட்டாக உட்காந்துட்டு விற்றுட்டு இருந்தா. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான நம்மளுக்கு செராமிக் பவுல்ஸ்லேருந்து கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ வெறும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நான்வெஜ் மாத்திரம் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான கால் மீதியிலேருந்து டப்பா எல்லாமே இங்கே கிடைக்கும். Hello. 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 Moilam ek bonio. பூசணி பூ, பரங்கிக்காவோட பூ பிஞ்சா இருக்குது. they'll be eating நினைக்கிறேன். பூசணி இது பரங்கி பூவில் வந்து பிஞ்சா இருக்கிறது சாப்பிடுவாங்க. பரங்கி சேம். ஸோ எப்போ வெட் மார்க்கெட் வந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பூண்டை வந்து நல்லா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இடித்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாங்குற மாதிரி இங்கே வந்து பூண்டு தனியாக இடிச்சிருக்கோம். அப்புறம் சிவப்பு மிளகாவையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த பூண்டு பேஸ்ட்டு அண்ட் அந்த சிவப்பு மிளகாவோட பேஸ்ட்டும் வாங்கி வச்சோன்னா நம்ம சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பட் வாங்கிட்டு ஒரு 2 டேஸில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு அந்த ஊர் காசுக்கு 5 ரூபா கேட்டாலே கொடுப்பாங்க. இது பாருங்கள், இதுதான் அந்த பூண்டு பேஸ்ட்டு, சிவப்பு மிளகா பேஸ்ட்டு. அங்கே வந்து இன்னும் ஏதோ ஒரு பேஸ்ட் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. மீனை நல்லா சீவி கொடுக்குறா, தோல் சீவி மீன். ஸோ இந்த பக்கம் மீன் விற்றுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேம்பூ ஷூட்ஸ், பேம்பூலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பேம்பூ ஷூட்ஸ் இதெல்லாம் அவங்க சமையலுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணது இல்லை, ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக புளி கிடைக்கும். சைவம் ஆப்போசிட் அசைவம், மின்ஸ்டு மீட். அங்கே சைவம், இங்கே அசைவம். பிடிச்ச பைனாப்பிள், சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி சீவியே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு புளி கூட நல்லா சூப்பராக இருக்கும். வெட் மார்க்கெட்டில் தான் நான் எப்போவும் வாங்குவேன். சக்கரவள்ளி கிழங்குலேயே ஒரு 2-3 வெரைட்டிஸு, குச்சி கிழங்கு, அப்புறம் சேனைக்கிழங்கு மாதிரி இந்த பிங்கிஷாக ஒன்று இருக்குது பாருங்கள் அது. அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ்லேயே வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலில் தான் நிறைய கிடைக்கும். பெரிய கத்திரிக்காவா சின்ன கத்திரிக்காவா? சின்ன கத்திரிக்காய் தான் மீனாச்சு. அண்ட் கொத்தமல்லி. ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் கொத்தமல்லி கொடுக்குற மாதிரி அந்த வெங்காயத்தாளும் கொடுப்பாங்க. ஸோ கொத்தமல்லி மாத்திரம் நான் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினது. ஸோ பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஒயிட் பிரிஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி நிறையாவே வாங்கிட்டோம். மார்க்கெட் மட்டும் ஒரு ரவுண்ட் எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டொமேட்டோ, வெண்டைக்காய்லாம் நான் ஆல்ரெடி முதல் கடையிலேயே வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் டொமேட்டோவும் வாங்கினேன். ஸோ எப்போவுமே மார்க்கெட் போனோம் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கடையில் நம்ம டக்குன்னு வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கக்கூடாதுங்க. நல்லா கடையை லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிறதுலாம் அவங்க வீடு.
ஸோ இந்த முன்னாடியே அவங்க எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணி இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் விற்பாங்க. நைட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய மீன் வெரைட்டிஸு, அது என்னவோ தண்ணியிலேயே போட்டு தான் வச்சுருப்பாங்க. இதுவும் என்னவோ தெரியல, பாம்பு மாதிரி இருக்குது, பட் அதுவும் ஒரு விதமான இது மீன். ஸோ பக்கத்தில் இருக்குங்க. இங்கே வந்து சிக்கன் விற்பாங்க, அதுக்கு பக்கத்துலேயே வெஜிடபிள்ஸ் விற்பாங்க. ஸோ நான் வெஜிடபிள்ஸ் வாங்குறச்சே இது எல்லாம் என்ன ஏது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா புளியங்காய் கிடைக்கும். அதோ இதுதான் அந்த பச்சை கத்திரிக்காய். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பச்சை கத்திரிக்காய். அந்த வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள், அவ்வளோ பெருசு, பட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னென்னவோ கீரை வரை மார்க்கெட்டில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்காங்க, ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க ஃபிஷ்ஷு, சிக்கன் ஏதோ போல. ஸோ எங்களை வாங்கியிருந்தாங்க, நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரெஷ்ஷாக அந்த சீ ஃபுட்டு, ஃபிஷ் அதெல்லாம் இருக்குது. அதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் அவங்க ஃப்ரை பண்ணி விற்கிறாங்க. அப்படியே வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட எண்டுக்கே வந்தாச்சு. ஸோ ரோடில் இந்த கடைசியில் இருக்கிற ஃப்ரூட் ஷாப்பில் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அண்டு இங்கே எப்போவுமே இந்த டேஞ்சரின் சொல்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, மேண்ட்ரின் ஆரஞ்சு டைப்பில் இருக்கும். நல்லா ஒரு புளிப்பாக இருக்கும், ஜூஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பழம் நான் எப்போவுமே வியட்நாமில் ரொம்ப ஆசையாக வாங்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை குறைச்சல்னு சொல்லலாம், எக்ஸப்ட் கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள். ஸோ இந்த டேஞ்சரின் பார்த்தீங்கன்னா கிலோ 10,000, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 30 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 45 ரூபா இந்த மாதிரி இருக்குது. அது முந்திரி பழம் மாதிரி இருக்குது, அது வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலா வந்து நான் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே ஏதோ செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தார். அண்ட் அவர் வீடியோவில் காமிக்கிறதே இல்லை அவரை அப்படின்னு ஒரு கோவம். அதனால் அவரை வந்துட்டு சரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்குங்க, நான் உங்களை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. ஃபுல் வெட் மார்க்கெட் வந்து நாங்கள் அந்த சைடு எண்டில் உள்ளே நுழைஞ்சிட்டு இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ பேரலல் ரோடு. அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இது. நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கேயே எல்லாமே கிடைக்கிறது. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருந்தது பாருங்கள், இவ்வளோ பைக் அங்கே தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த வெட் மார்க்கெட் நாங்கள் இப்போ காமிச்சது. உள்ளேயே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து சிக்கன்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் வீட்டுக்கு தேவையான சிராமிக்ஸ் இதுவும் வாங்கலாம். கடைசியில் அந்த ரோடு எண்டில் ஒரு தேங்காய் துருவல் வாங்கினா, யூஸ்வலாக உங்களுக்கு வந்து பென்டன் மார்க்கெட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ இங்கேயே நான் வந்து இந்த லேடிக்கிட்ட ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிருந்தேன். ஸோ நான் வரத்துக்குள்ளே அவன் ரெடி பண்ணி வச்சுருந்தா. ஸோ தேங்காய் துருவலும் வாங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.